தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு ட்வீட்டே போட்டாரு பாருங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? முதல்ல இதுவரை என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நாங்க வந்து எங்களுடைய கப்பலை கொண்டு போயாவது என்ன பண்ணுவோம், ராணுவ கப்பலை கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஹார்மோஸ்ல இருக்கக்கூடிய முற்றுகையை உடைப்போம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நடுவுல வந்து கூப்பிட்டு இருந்தாங்க யூகே போன்ற நாடுகள் எல்லாம், வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா போய் என்ன பண்ணலாம், அடி வாங்கிட்டு வரலாம்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப யூகே வந்து நாங்க வரலன்னு சொன்னதுக்கு வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க இப்பவே ஜெயிச்சிட்டோம், ஒரு பழக்க தோஷத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டோம், மத்தபடி வந்து நீங்க வரணும்னு அவசியம் இல்ல, ஜெயிச்சதுக்கு பிறகு நீங்க இதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, வாங்க எல்லா நாடும் சேர்ந்து உங்க கப்பலை கொண்டு வாங்க, எங்கனால மட்டும் எப்படி எங்களுடைய போர்க்கப்பலை வச்சு உங்க கப்பலை காப்பாற்ற முடியும், அதனால எல்லா நாடும் அவங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, கடற்படையில அழிச்சிட்டோங்கிறாரு, முற்றுகையே இல்லைங்கிறாரு, ஹார்மோஸ் எங்க கையில தான் இருக்குதுங்கிறாங்க. ஒரு பக்கம் ஈரான் வந்து ஹார்மோஸ் க்ளோஸ் ஆயிருக்குங்கிறாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து ஹார்மோஸ் திறந்துதான் இருக்குதுங்கிறாங்க, எல்லா கப்பலையும் நாங்க பத்திரமா வெளியே கொண்டு வந்துருவோங்கிறாங்க. இத்தனையும் பேசி போட்டு இன்னைக்கு என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. யாருன்னா சைனா, பிரான்ஸ், ஜப்பானு, சவுத் கொரியா, யூகே, இன்னும் நிறைய பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் போர்க்கப்பலோட வந்து நின்று சண்டை போடுங்க அப்படிங்கறதான். எப்படி சொல்றாங்கன்னா, உங்க கப்பல் வந்து அந்த ஹார்மோஸை கடந்து வரணும்னா உங்க போர்க்கப்பலை கொண்டு வந்து வச்சு அதுக்கு பாதுகாப்பு கொடுங்க. போர்க்கப்பலை கொண்டு போய் வச்சுட்டா மட்டும் பாதுகாப்பு வந்துருமா? அப்படி கிடையாது. போர்க்கப்பலை கொண்டு போய் வச்சா அவங்க அடிக்கும் போது திருப்பி தாக்குங்க, அவங்க அடிப்பாங்க, நீங்க அடிங்க, அதுக்கப்புறம் உங்க கப்பலை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் போருக்கு வாங்கன்னு அழைக்கக்கூடிய ஒரு யுக்தி தான். அதே சமயத்துல இத்தனை நாளா செஞ்சிருவேன் சாதிச்சிருவேன்னு பேசிட்டு இருந்தவங்க, எங்கனால இன்னைக்கு முடியல, நாங்களும் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மாதிரி சரணடைஞ்ச மாதிரி பேசியிருக்காரு. ஆனா இவரை நம்ப முடியாது. நாளைக்கு வேற ட்வீட் போட்டாலும் வந்து ஆச்சரியப்படல. ஒரு நாளைக்கு இப்படி பேசுவாரு, ஒரு நாளைக்கு அப்படி பேசுவார், அந்த மாதிரிதான் பேசிட்டு இருப்பாரு. பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. ஆனா வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா, எங்களை ஈரான் வந்து சமாதானத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க, நாங்க சமாதானத்துக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க கெஞ்சுறாங்களாமா, இவங்க மறுத்துட்டாங்களாமா. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா இதை யாருமே நம்பல. ஏன்னா வந்து இத பல தடவை சொல்லிட்டு தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கறதுனால ட்ரம்ப்கிட்ட இந்த தடவை ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கறதுல யாருக்குமே நம்பிக்கை இல்ல. கன்ஃபார்மாவே ஈரான்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய நிலைமையே இல்ல. ஆரம்பிச்சது நீங்க, முடிக்க வேண்டியது நாங்க அப்படின்ட்டு தான் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சிருச்சு இப்ப ட்ரம்ப்புக்கு, யார் என்ன சொன்னாலும் கேட்காம தான் இந்த போரை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆண்டனி பிளிங்கனே வந்து நேத்து என்ன பண்ணிட்டாரு, மனசொடைஞ்சு போய் சொல்லிட்டாரு, நான் சொன்னேன் ட்ரம்ப்புக்கு, நாம வந்து அங்க ரெஜிம் சேஞ்ச கொண்டு வரவே முடியாது, ஹார்மோஸை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு இருக்காரு. ரெண்டு விஷயம். ஏன்னா வந்து இவங்க ஏமனுடைய ஹவுதீஸ பாத்துருக்காங்க, அங்கவே ஒண்ணும் பண்ண முடியல, போய் ஈரான போய் கை வைக்கலாமா, கடல்ல நம்மளால சாதிக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மீறிதான் ட்ரம்ப் போயிருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரம்ப்புக்கும் புரிஞ்சிருச்சு, நம்மள்ட்ட ஆயுதமும் பிரச்சனை தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஈரானெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, இன்னும் நம்மளுடைய ராணுவ தளத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பாதுகாத்து வச்சிருப்பாங்க அரபு நாடுகள்னு நினைச்சாங்க. அரபு நாடுகளை காப்பாத்துறதுக்கே அங்க ஆள் இல்லாம வந்து அழுதுட்டு இருக்காங்கும் போது அவ்வளவுதாங்கிற நிலைமை இன்னைக்கு வந்திருக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து போற 2 நாள நிறுத்துவோம், 1 வாரம் நிறுத்துவோம்னு சொன்னவரு இப்ப வந்து ஒரு 2-3 நாளா வந்து ஒரே மாதிரி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இனி 2 வாரத்துக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நாங்களும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை கொண்டு வந்துருவோம், ஆனாலும் இந்த மாச கடைசி வரையும் வந்து இது நிக்காதுன்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாரு. 2வது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு, கடலை நாங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம், முந்தானத்து கூட ஒரு கப்பலை நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம் கைப்பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கனாலாம் கூட்டிட்டு வர முடியாது, நாங்களே பாவம் அடி வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லா நாட்டையும் வந்து அழைத்திருக்காங்க. ஒரு விதத்துல வம்பு கலைத்திருக்காங்கன்னு சொல்லலாம், இன்னொரு விதத்துல இவங்களுடைய கையாளாகாத தனத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவை வெளிப்படுத்திட்டாங்க. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா எங்களால முடியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஆனா அப்படிதான் வந்து அவங்களுடைய நிலைமை இருக்கும். அவங்க ஒண்ணுமே சாதிச்சிருக்கவே மாட்டாங்க, சாதிக்காட்டினாலும் அவங்க சாதிச்ச மாதிரியே வந்து பேசுவாங்க. இந்த இடத்துல வந்து எங்களால முடியலன்னு அவங்க சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டா மாதிரி இருக்கு. பாக்கலாம் நாளைக்கு என்ன வந்து மாத்தி மாத்தி வந்து ட்வீட் போட போறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு பக்கம் வந்து பார்த்தா ட்ரம்ப்புடைய நிலைமையெல்லாம் இப்படி இருந்துட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ வந்து என்ன பண்ணிருக்கா, அப்படி ட்ரம்ப் கோத்து விட்டு போயிருக்காரு. என்ன கோத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, யுஏஇ என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடல் நீரை நன்னீர் ஆக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அந்த ஃபேக்டரியை வந்து அடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அதை அடிச்சிருந்தாங்க, அதை யுஏஇ தான் அடிச்சாங்க, அதுக்கு யுஏஇ தான் சப்போர்ட் பண்ணாங்க, அந்த ஐடியாவை கொடுத்ததே அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வேற எங்கேயுமே சொல்லல, பிரஸ் மீட்ல சொல்லி தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து யுஏஇ நீங்க எங்களுக்காகத்தான் இங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க, உங்களாலதான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு.
பாருங்க எங்க வந்து எதை விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அவங்களே வந்து பார்த்தா ஈரானுக்கு தெரியாம அடிச்சுட்டு வந்து அமுக்கமா உட்காந்துருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது அடிச்சதே UAE தான், அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்ததே அவங்கதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ல பாத்துட்டு இருக்கோம். எந்த அரபு நாடுகளும் அடிக்கலன்னு பாத்துட்டு இருக்கோமா. ஆனா UAE நேரடியா அடிக்காட்டினாலும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க, ஐடியா கொடுத்திருக்காங்க. அதாவது ஐடியாங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சவுதியே ஆரம்பத்துல மிரட்டினாங்க, உங்களை பத்தின உளவு தகவலை நாங்க அமெரிக்காட்ட கொடுத்துருவோம், ஈரான் எங்களை நீங்க தாக்காதீங்கன்னு மிரட்டினாங்க. அப்ப ஈரான் திரும்ப வந்து மிரட்டினாங்க, பக்கத்து நாடுனா உளவு தகவல் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து அவங்கள்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா நாடுமே பக்கத்து நாட்டை பத்தி வந்து தகவலை எடுத்து வச்சுப்பாங்க, ரேடார் இமேஜஸ்ல எடுத்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா, அதை நாங்க கொடுத்துருவோம்னு சொல்லி மிரட்டினப்பே சவுதியை திருப்பி ஈரான் மிரட்டினாங்க. அந்த மாதிரிதான் UAE என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய சம்பந்தமான தகவலை வந்து அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. அடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்னா மறைமுகமான ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஐடியா கொடுத்து தகவல் கொடுத்து, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இடத்த முதல் கொண்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இத்தனையும் பண்ணதே UAE தான். அத வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரபு நாடுகள் எதுவுமே அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ட்ரம்ப் வந்து அந்த நன்றியை வந்து எப்படி காமிச்சிருக்காரு, வெளிப்படையா காமிச்சிருக்காரு. எதுக்காக, கோத்துடுறதுக்காகத்தான். செஞ்சு போட்டு தேங்க்ஸ் சொல்றோம், நான் வந்து ரொம்ப நன்றியோட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அதை பேசி விட்டுருக்காரு. ஆனா இது முடிஞ்ச உடனே லாரிஜானி அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா IRGCல இருந்து ஈரான் தரப்புல இருந்து அவங்க சொல்லிட்டாங்க, UAE நீங்க தான் இந்த வேலையை செஞ்சீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும், இதுக்கான தக்க பதிலடி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே UAE நினைச்சிருப்பாங்க ட்ரம்ப பார்த்து குண்டு பைபிள கோத்து விட்டுருச்சு பாருன்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்துல என்ன பண்ணாங்க, கோத்து விட்டாங்க. என்ன ஹெல்ப் பண்ணாலும் சரி இந்த யூதர்களும் சரி அமெரிக்கர்களும் சரி இந்த இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அரபியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவனே வந்து பார்த்தா நல்லது செஞ்சப்பையும் போட்டு என்ன பண்ணிட்டான், அடிச்சுட்டு போட்டு அதை அப்படியே UAE பக்கம் திருப்பியும் விட்டுட்டான். ஆனா வேற வழி இல்ல, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம அவன்கிட்ட போய் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அரபு நாடுகளுக்கு நல்லா தெரியுது, துருக்கிக்கும் வந்து நல்லா தெரியுது, நேட்டோ நாடுகளை வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, களம் இறக்க மாட்டேங்கிறாங்க. அரபு நாடுகளை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நேரடியா சண்டைக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த நடுவுல இந்த UAE மட்டும் என்ன பண்ணிருக்குது, கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ திருட்டு வேலையை பண்ணிருக்குது. அதை வந்து அமெரிக்கா போட்டு கொடுத்துரும். உடனே வந்து ஈரானும் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒண்ணு வந்து கண்டுபிடிக்காம வந்து இந்த ட்ரம்புடைய பேச்செல்லாம் நம்பக்கூடியவங்க அவங்க கிடையாது, அவங்களுமே கண்டுபிடிச்சிட்டாங்க UAE தான் வந்து இந்த தகவல் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தக்க பதிலடியை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சரி கொடுப்போம்னு சொன்னாங்களே, எப்ப கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வச்சு செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரியை போட்டு தாக்கி இருக்காங்க நேத்து. அது எல்லாமே இல்லாம பஹ்ரைனு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா துபாயில இருக்கக்கூடிய 3 பேங்கிங் சிஸ்டம் தாக்கியிருக்காங்க. இந்த பேங்கிங் சிஸ்டம் தாக்குனது வந்து சைனாவே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் தாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. பேங்கிங் சிஸ்டம் என்னன்னா இப்ப பேங்க் அடிச்சா என்ன ஆகும், பணம் எல்லாம் வந்து இதாயிரும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய தங்கம் எல்லாம் உருகி போயிடும். அப்ப ஒட்டுமொத்தமா என்ன ஆயிரும், அது வேஸ்டா போயிடும். பேங்க் எல்லாம் போய் அடிச்சுட்டா என்ன ஆயிரும், பெரிய கொலாப்ஸ் ஆகும். எப்படி எண்ணெய் இதை வந்து அடிச்சோம்னா எண்ணெய் வந்து எரிஞ்சு போய் எல்லாமே வீணா போச்சோ அந்த மாதிரிதான் பேங்க் அடிச்சா காசே வீணா போயிடும், அது ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். அதனால வந்து சைனா கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா UAE வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கட்டியிருக்காங்க நல்லா. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு அவங்க கொடுத்த தகவல் தான். அதுக்கு ட்ரம்ப் வேற வந்து பகிரங்கமா வந்து ஈரான்ட்ட போட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்த அந்த நன்றி உரை தான். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.